வெறும் கனவு. இதை வச்சுக்கிட்டு நம்ம போற ட்ரிப்பை தள்ளி போடணுமா? சாதாரணமா வெளியில கிளம்புறப்ப கார் பஞ்சர் ஆனாலே மனசு அபசகுணம் நினைச்சு கவலைப்படும். ஆனா திரும்ப திரும்ப கவிதாவுக்கு இந்த விஷுவல் வருதுன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சுதான்டா செய்யணும். டேய், இவன் ஒருத்த. டேய் என்னவோடா, எதுவா இருந்தாலும் அப்பா முடிவெடுக்கட்டும். அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு என்னமோ நம்ம போறதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அப்பா இத்தனை வருஷம் குலதெய்வம் கோவிலுக்கு போகாம தானே இருந்தோம். ஒரு வாரம் தள்ளி போட்டு போறதுல என்னப்பா இட போகுது? மனசுல இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு போகணுமாப்பா? நம்ம போட்ட திட்டம் அப்படியே நடக்கட்டும்டா. பக்கத்துல இருக்கிற திருப்பதிக்கு போகணும்னா கூட விதி இருந்தா தான் முடியும்னு சொல்லுவாங்க. ஏதாவது பயணம்னு கிளம்புனா இப்படி தடைகள் வரத்தான் செய்யும். அந்த சாமி நினைச்சாதான் நம்ம அங்க போக முடியும்னு சொல்லுவாங்க. நாம போகணும்னு ஐயாவு மூலமா நமக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினது அந்த சாமி தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது என்னமோ சரிதாங்க. ஆனா பிள்ளைங்க மனசுல பயம் வந்துருச்சே. பயத்தை போக்கிக்க தானே அந்த சாமியை தேடி நம்ம போறோம். அவர் பாத்துக்குவாரு, விடு. பாரு, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நடராஜ் பிறந்தப்போ போனது. அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தையே நம்ம மறந்துட்டோம்ல. ஐயாவை தான் ஞாபகப்படுத்தினா. இப்ப வேண்டுதலை வச்சுக்கிட்டு நம்ம போகாம இருந்துட்டா எனக்கு என்னமோ அதுதான் அபசகுணமா படுது. ஐயோ மாமா, வேண்டுதல் அங்க போறது இது எல்லாத்தையும் தாண்டி அங்க போனா உங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு என் மனசுக்கு தோணுது மாமா. அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கு எல்லாமே புரியுதுமா. ஆனா என்னோட உள் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இதையெல்லாம் நம்ம தள்ளி போட்டா பின்னாடி நாம அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடலாம். எத்தனையோ விஷயங்கள் நான் வாழ்க்கையில ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எதுவுமே நடந்தது இல்லம்மா. அதுல ஒன்னா இதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. தள்ளி போடுறதால அப்படி எதுவும் ஆயிடுமாப்பா? ஏன் ஆகாதுரா? தாஜ்மஹாலை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டா. அதை தள்ளி போட்டு இன்னி வரைக்கும் போக முடியல. அதே மாதிரி இதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. நான் பிறந்த மண்ணை நாளைக்கு மிதிக்க போறேனேன்ற ஆசை என் மனசு முழுக்க ஊறிக்கிட்டே இருக்குடா. அம்மாவுக்கும் மனசு முழுக்க அந்த ஆசை இருக்கு. அதை தள்ளி போட்டா அந்த ஏமாற்றத்தை நானும் சரி உங்க அம்மாவும் சரி தாங்கிறது கஷ்டம். ஆமாப்பா, எனக்கும் கூட எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த மண்ணுக்கு போக போறோங்கிறத நினைக்கிறப்போ உடம்புல இனம் புரியாத ஒரு உணர்ச்சி ஏற்படுது. ஐயோ அத்தை, அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்டது நடந்துட கூடாது இல்ல. இத பாருமா, இந்த ஆபத்து விபத்து இதெல்லாம் முன்கூட்டியே உணர்றது வெறும் நம்பிக்கையை சார்ந்த விஷயம். இதோ சரவணம் பூமிகா கல்யாணத்தப்போ இதே மாதிரி ஒரு பெரிய ஆபத்து நம்ம குடும்பத்துக்கு வந்துச்சு. அப்படி ஒரு கொலைப்பழி இவங்க 2 பேர் மேலேயும் விழுன்னு நம்ம நினைச்சோமா? அப்படி நினைச்சிருந்தா இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்திருப்போமா? எல்லாத்தையும் போற போக்குல தாமா பார்க்கணும். நடக்கணும்னு இருந்தா நடந்துதான் தீரும். தேவையில்லாம மனசுல குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கிக்காதீங்க. இல்லப்பா, போற போக்குல பாத்துப்போன்னு சொல்றதுக்கு இது ஒன்னும் கொலைகேஸ் இல்லப்பா. அதை வேணா வாதாடி போராடி ஜெயிச்சிடலாம். ஆனா இது உங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாமேப்பா. அப்பா ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்லடா, என் உள் மனசு ஏதோ சொல்லுது. நான் இப்பதான் பைபாஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியல. சொந்த மண்ணை நான் பார்க்காம போயிடக்கூடாதுடா. அந்த மண்ணை மிதிக்காம நான் செத்துட்டா என் நெஞ்சு வேகாதரா. என்னங்க பிள்ளைங்க முன்னாடி என்ன வார்த்தை பேசுறீங்க? ஐயோ, நான் பேசணும்னு பேசல உமா. எனக்கு என்னமோ ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு தோணுச்சு. தயவு செஞ்சு யாரும் என்ன தடுக்காதீங்க. இங்க பாருங்க, இப்ப என்ன உங்களுக்கு அங்க போகணும் அவ்வளவுதானே? இவ்வளவு தூரம் நீங்க ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அங்க போறது தடுக்கிற தைரியம் எனக்கு இல்லங்க. அங்க சாமி கும்பிட தானே போறோம்.
அந்த சாமி நமக்கு துணையா இருக்கும். ஆமாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு நம்ம கண்டிப்பா போறோம். இங்க பாருங்க, யாரும் இத மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கவிதா, நீ வயித்து புள்ள காரியமா மனசு போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா போய் தூங்கு. திலீபா, நீ இவளுக்கு தைரியம் சொல்லணும். இவதான் பயப்படுறானா நீயும் பயந்துட்டு இருக்க. என்னப்பா அது? கூட்டிட்டு போ, போய் தூங்குமா. கண்ணத்தோட போ. அப்பா என்னப்பா இது? அப்பா டேய், என்னடா இது? என்ன மாமா நீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, ஒண்ணும் ஆகாதா? தைரியமா இருக்க. போ. வாங்க பெரியப்பா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிட்றேன். நாளைக்கு நான் ராமேஸ்வரம் போறேன். ராமேஸ்வரமா? என்ன பெரியப்பா திடீர்னு? அது வேற ஒரு வேலை, ஒரு பிசினஸ் விஷயமா போறேன். எத்தனை மணிக்கு பெரியப்பா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கீதாவை கூட இருந்து பார்த்துக்க, அது போதும். அதுக்கு இல்ல பெரியப்பா, காலையில டிஃபன் பண்ணணுமா வேணாமான்னு தெரியணும்ல. நாளைக்கு அனிமேஷன் கிளாஸ்ல முதல்ல நான் ஜாயின் பண்ண போறேன். நீங்க கிளம்புற நேரத்துக்கு நான் வீட்ல இருக்கணும்ல. நீ கிளாஸ்க்கு போறதா இருந்தப்போ எனக்கு அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்லை. எதுல டிக்கெட் கிடைக்குதோ நான் அதுல போயிடுவேன். அப்போ டிஃபன் சேர்த்தே செஞ்சிடறேன் பெரியப்பா. சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. நான் கொஞ்சம் கீதா கிட்ட பேசிட்டு வரேன். சரி பெரியப்பா. அக்கா, உனக்கு ஏதாவது வேணுமா? சரி. அப்பா, இப்ப எதுக்குப்பா ராமேஸ்வரம்? நல்ல செய்தி தான் கீதா. அந்த கிருஷ்ண வசமா குடும்பத்தோட ராமேஸ்வரம் போய் நம்ம கிட்ட மாட்டிக்க போறான். என்னப்பா சொல்றீங்க? அவன் கூடவே இருப்பானே ஐயாவு, அவன் பொண்டாட்டி ஈஸ்வரி வந்து தகவல் சொன்னான். நாளைக்கு கிருஷ்ணனுக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன். அவன் ராமேஸ்வரத்துக்கு போவான், ஆனா சென்னைக்கு திரும்ப மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் போய் மாட்டிக்காதீங்கப்பா. நீங்களும் இல்லைன்னா நான் செத்து போயிடும். என் பொண்ணை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. நம்ம சேர்மதுரை இருக்கான ஸ்கிராப் பிசினஸ் பண்றவன், அவன் பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்கான். மிஸ் ஆகாது. நானும் மாட்ட மாட்டேன். பாத்துக்கோங்கப்பா. இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. கவலைப்படாதம்மா. அந்த கிருஷ்ண ஒழிஞ்சாங்கிற செய்தியோட வர. பெரியப்பா வரீங்களா? கூப்பிடுறா. நீ நிம்மதியா தூங்கு. காலையில போறப்ப சொல்லிட்டு போற. சப்பா, ரயில்கார 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறான். படுத்துக்கிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் உடம்பெல்லாம் இந்த வலி வலிக்குது. பின்ன அவ்வளவு தூரம் வரும்போது அலுப்பு இருக்காதா? இந்தாங்க தம்பி, காஃபி குடிங்க. நான் சீக்கிரமா இட்லி அவிச்சிடுறேன். என்ன நீங்களும் தானே அவ்வளவு தூரம் ட்ரெயின்ல கூட வந்தீங்க. உங்களுக்கெல்லாம் அலுப்பாவே இருக்காதா? வந்ததும் சமையல் பண்றேன்னு கிளம்புறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். விடுங்க, ரெஸ்ட் எடுங்க. நீ ஐயே, ஹோட்டல் சாப்பாடு தண்டம். காசுக்கும் கேடு, வயிற்றுக்கும் கேடு. என்ன பெரிய அலுப்பு தம்பி? சமைக்க 1/2 மணி நேரம் ஆகுமா? சமைச்சிடறேன் தம்பி. சொன்னா கேட்கவா போறீங்க? சரி போங்க. என்ன தம்பி இது? நாம வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவர் வந்து நிக்கிறாரு. டேய், பேக் எடுத்துட்டு வாடா. நம்மள அனுப்பி வைக்கிறப்ப கூட அவர் வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்னங்க இது அதிசயமா இருக்கு? இப்பதான் நாங்க உள்ள வந்தோம், பின்னாடி நீங்களும் வரீங்க. அது நீங்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. திரும்பவும் தூத்துக்குடி ஏலன்னு தகவல் வந்துச்சு. அதான் அவசரமா புறப்பட்டு வந்துட்டேன். தூத்துக்குடி ஏலமா? இப்பதானே முடிஞ்சது. அது எப்படி மறுபடியும்? சும்மா இருக்க மாட்டா? திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு. சை, எங்க குளிக்க தண்ணி போடுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் வரும்போதே குளிச்சுட்டு தான் வந்தேன். என்ன தம்பி இது? பேச்சு சரியில்லாம இருக்கு. பிள்ளைய விட்டுட்டு வரவே மாட்டாரு. அதுவும் கீதா கடக்கிற கடப்புல நந்தினிய பாத்துக்கன்னு விட்டுட்டு வந்திருக்காரு. என்னால நம்ப முடியல.
அண்ணே எனக்கு தெரிஞ்ச தூத்துக்குடி ஏழெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணன் ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரு. 2 தடவை அழுத்தி கேட்ட என்னன்னு சொல்லிடுவாரு. நான் போய் என்னன்னு கேட்கவா? அண்ணே எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நாம போய் கேட்டா சொல்லவா போறாரு? பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. நீங்க அவர்கிட்ட போய் எதுவும் மல்லு கட்ட வேண்டாம், போய் வேலையை பாருங்க. அவர் முகத்தை பார்த்தாலே ஏதோ பண்ண போறாருன்னு தெரியுது. சரி, நான் போய் சமைக்கிற வேலையை பார்க்கறேன். ஐயா வணக்கம் ஐயா. வாங்க. என்ன விஷயம்? பெரிய ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்தாங்க. பெரிய ஐயாவா? நான் தான் வர சொன்னேன். ஐயா வணக்கம் ஐயா. இருங்க வர. ஐயா வர சொல்லி இருந்தீங்க. அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. நீங்க பின்பக்க கதவு வழியா வாங்க. சரிங்க. தூத்துக்குடி ஏழான்னு சொன்னாரு. இப்ப பூசாரிய வேற வர சொல்லியிருக்காரு. தனியா வேற கூப்பிட்டு போறாரு. நமக்கு தெரியாம பூசாரி கிட்ட என்ன ரகசியம் இருக்க போகுது? சரியில்லையே, என்னவோ தப்பு நடக்க போகுது. வாங்க வாங்க. வாங்க. ஐயா எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க. சாதாரண பூசாரியும் சாமியாடியும் எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் உங்களை வர சொன்னேன். என்ன ஐயா சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு நம்ம கோயில்ல ஸ்பெஷல் பூஜை ஏதாவது இருக்கா? ஆமாங்க ஐயா, மெட்ராஸ்ல இருந்து ஆளுங்க வர்றாங்க. அவங்க குறி கேட்கறப்ப நீ தானே சாமி ஆட போற? ஆமாங்க ஐயா, அதுக்காகத்தான் நான் விரதம் இருக்கிறேன். என்னடா? இல்லைண்ணா, ஒரு 10 நாள் போட்டு பணம் கையில இருக்கு, அதுக்கு கணக்கு சொல்லணும். வேணா வேணா. நீ என்ன பண்ற? நம்ம போட்டு மெக்கானிக் ஆயில் மாத்தணும்னு என்னவோ சொன்னான். அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு உடனே போய் மாத்து போ. உடனே வா. ஏதாவது அவசரமா கடலுக்குள்ள போறீங்களா? சொன்னதை செய்ய மாட்டியா? போடாங்கறல. சரிண்ணே. உனக்கு என்ன? ஒன்னும் இல்ல, இட்லி வந்துருச்சு, அதை கொண்டு வரட்டுமான்னு கேட்கதான். அதுவா இப்ப முக்கியம்? பேசிட்டு இருக்கல, போ. கதவை சாத்திட்டு போ. வந்துட்டாளுங்க. என்ன சொல்லிட்டு இருந்த? நீயா சாமியோட போறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. வரப்போறது யாருன்னு தெரியுமா? தெரியலங்க ஐயா, யாரோ நடராஜன்னு ஒருத்தர் போன் பண்ணாரு. வரப்போறது அந்த கிருஷ்ணனோட குடும்பம். என் வீட்டு உப்ப தின்னு என் சோத்துல உடம்ப வளர்த்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டு போனானே அந்த கிருஷ்ணன் குடும்பம். உனக்கு போன் பண்ணது கிருஷ்ணனோட மூத்த பையன் நடராஜ். ஐயா எனக்கு அந்த விவரம் தெரியாது ஐயா. நாங்க உங்களை அண்டி பொழைக்கிறவங்க ஐயா. எங்க மேல நீங்க கோவப்பட்டுறாதீங்க ஐயா. வேணா பூஜை கிடையாதுன்னு போன் பண்ணி சொல்லிடுறேன். அவங்களா வந்து படையல் போட்டு போட்டோம். இல்ல, அவங்க வரணும், சாமியை கும்பிடணும், நீ பூசைய நடத்தணும், படையல போடணும், நீ சாமி ஆடணும். இது எல்லாமே நடக்கணும். ஐயா உங்க விரோதின்னு சொல்றீங்க, அவங்க நிம்மதியா சாமியை கும்பிடட்டும்னு சொல்றீங்க. சாமி கும்பிடணும்னு தான் சொன்னேன், நிம்மதியா கும்பிடணும்னு சொன்னேனா? என்னையே சொல்றீங்க? நீ எத்தனை வருஷமா சாமி ஆடுற? பரம்பரையே சாமி ஆடுற பரம்பரை தானே. அப்பாவுக்கு அப்புறம் நான் ஆடுறேன். சாமி ஆடுறப்ப குறி கேட்கிறவங்கள அடிக்கிறது, மிதிக்கிறது, காரி துப்புறது இதெல்லாம் பண்ணுவல்ல? தெரிஞ்சு பண்றது இல்லையா, அருள் வந்து அப்படி ஆகுறது உண்டு. இதெல்லாம் நீ செய்யறதா நினைப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்லையா. சாமி நம்ம மேல வந்து இறங்குச்சுன்னா சாமி செய்யறதா தான் நினைப்பாங்க.
இந்த தடவை சாமி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்யணுமே. நாமளா செய்யறது இல்லையா, அருள் வந்து சாமியா செய்யறதுயா. நீயா செய்யணும்னு இந்த விநாயகம் சொல்றேன், செய்ய மாட்டியா? என்ன சாமி பண்ணணும்? கையில அருவாளோட தானே சாமி ஆடுவ? ஆமையா, அருவா சூளாயுதம் வேல்கம்பு வச்சு ஆடுவையா. இந்த தடவை சாமி என்ன செய்யணும்னா, ஆடிக்கிட்டு இருக்கிறப்போ ஆவேசம் வந்து வேல் கம்பால அந்த கிருஷ்ணன் நெஞ்சில சொருகி கொள்ற. ஐயா, என்ன சாமி சொல்றீங்க? புரியல? குத்துற குத்து எப்படி இருக்கணும்னா, வேல் கம்பு இந்த பக்கம் சொருகி அந்த பக்கம் வெளியே வரணும். ஆஸ்பத்திரியில சேர்த்தா கூட காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இருக்க கூடாது. ஐயா சாமி, ஐயா ஒரு சாமியாடியே கொலகாரனா மாத்த பாக்குறீங்களே. யார் சொன்னது இத கொலைன்னு? கொலை பண்ணணும்னா முன் விரோதம் இருக்கணும். உனக்கு என்ன அவன் பங்காளியா? அவன் யாரோ நீ யாரோ? யாரும் நீ கொலை செஞ்சதா நினைக்க மாட்டாங்க, சாமி தான் தண்டனை கொடுத்ததா நினைப்பாங்க. தைரியமா செய்ய. ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன்? வேணாம் சாமி. ஐயா சத்தியமா நான் இதை செய்ய மாட்டேயா. ஏய், என்னையா பயப்படுற? நீ அடிச்சாலும் மிதிச்சாலும் சாமி தான் செய்யுதுன்னு நினைக்கிறவங்க, நீ கொன்னா மட்டும் வேற மாதிரி நினைப்பாங்களா? சாமி தான் செஞ்சதுன்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல அப்படியெல்லாம் ஏத்துக்குவாங்களா? ஏத்துப்பாங்க. நம்பிக்கை இல்லாமலா குறி கேட்க வராங்க? அதான் விஞ்ஞானம் மாறிடுச்ச, சாமி இருக்கான்னு கேக்குறாங்களா? இல்ல காலம் மாறிடுச்சேன்னு குறி கேட்காம இருக்காங்களா? நம்பித்தானே குறி கேக்குறாங்க. அப்ப இதையும் நம்பித்தான் ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் நினைச்சாவே எனக்கு கைகாலெல்லாம் நடுக்குதுயா. ஏய், எதுக்கியா பயப்படுற? சப்போர்ட்டுக்கு நான் இருக்கிறப்ப எதுக்கு பயம்? பணம் தர. உன் வாழ்நாள் முழுக்க நீ பார்க்காத அளவுக்கு பணம் தர. நீ இந்த ஒரு காரியம் மட்டும் செஞ்சா போதும், வாழ்க்கை முழுக்க நீ காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம். என்ன சொல்ற? ஆளுக்கு 2 லட்சம் எடுத்துக்கோங்க. இவ்வளவு பணத்தை மொத்தமா கண்ணிலாவது பார்த்திருக்கீங்களா? வாங்கிக்கோங்க. இது மட்டும் இல்ல, ராமநாதபுரத்துல ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் எழுதி தர, போர்வெல் போட்டு கொடுத்து அருமையான நிலமா தர, கூடவே வேலை முடிஞ்சதும் இதே மாதிரி ஆளுக்கு 2 கட்டு தர. தொட்டுப்பாரு புது நோட்டை, எவ்வளவு சுகமா இருக்குன்னு தொட்டு பாரியா. அந்த குடும்பம் புறப்பட்டாச்சு. அது தெரிஞ்சுதான் நானும் புறப்பட்டு வந்தேன். நான் சென்னைக்கு திரும்பி போறப்போ அந்த கிருஷ்ண உடம்புல உசுறு இருக்க கூடாதியா. பயமா இருக்குது சாமி, பின்னால ஏதாவது சிக்கலாயிட போகுது. யோ, திரும்ப திரும்ப சொல்ற, அந்த நேரத்துல கொல்ல போறது நீ இல்லையா, சாமி தான். அப்படியே சிக்கலானாலும் என்னையா, உங்களை காப்பாத்தி நான் வெளியே கொண்டு வந்தர்றேன். நான் இருக்கல, எதுவா இருந்தாலும் நான் விட மாட்டேன். இந்த விநாயகம் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன், தெரியும்ல? ஐயா, அது வந்து இதுக்கு மேல கடைசியா ஒண்ணு இருக்கு. இந்த விநாயகம் கெட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துல யாரும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஞாபகம் இருக்குல்ல? வாங்க. பணத்துக்கு பணம், மரியாதைக்கு மரியாதை. இனிமே நீங்க 2 பேரும் மணி அடிச்சுக்கிட்டு தட்டு காசை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல சம்சாரி மாதிரி விவசாயம் பண்ணி வாழுங்க. இந்தாங்க, வாங்கிக்கங்க. ஐயா, நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறோங்க ஐயா. வர்றோங்க ஐயா.